பானை எடுத்து இடுப்புல வச்சுக்கோடா. பானை எடுத்து இடுப்புல வச்சுக்கோடா. ஏய் வேணாடா. ரீசெண்டா வேல்ஸ் யூனிவர்சிட்டி பல்லாவரம்ல நடந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு நானே ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். இதுதான் வேல்ஸ் திருவிழா 2026. எல்லாருக்கும் காலேஜ் கிட்ட தான் இருக்கும். எங்க வீடு தூரமா இருக்கறனால கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர். இதுக்கு மேலதான் போயிட்டு வேஷ்டி கட்டணும். ஆல்ரெடி செம்ம லேட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த ஒரு செலிப்ரேஷனுக்கு கண்டிப்பா போகணும்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லிருக்காங்க செம்ம கிராண்டா நடக்கும்னு. அதுக்கேத்த மாதிரி சரியான கிரௌடு. கட்டிக்கோடா. சீரியஸ்லி இது ஒரு சூப்பரான பொங்கல் செலிப்ரேஷன். ஏன்னா நிறைய ட்ரெடிஷனல் ஆக்டிவிட்டிஸ் அங்க நடந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தா ஸ்டால், இந்த பக்கம் பார்த்தா மியூசிக், அந்த சைடு பார்த்தா டான்ஸ், இந்த சைடு பார்த்தா கேம்ஸ்னு சொல்லி செலிப்ரேஷனே செம வைபா போச்சு. இந்த இடத்துல ஒரே போட்டோ மட்டும் ஏறா. அவளுக்கு என்ன அம்பா சமுத்திரம் அந்த பாட்டு போட்டு போட்டோ போட்டுக்கிறேன் சரியா. அண்ட் இது கூடவே வேல்ஸ் சென்னை கிங்ஸோட செலிபிரிட்டிஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. அப்புறம் ஹைஷரி கணேஷ் சார் அண்ட் பிரீதா மேம் செம்மையா டான்ஸ் ஆடி ஈவெண்ட் இன்னும் சூப்பரா ஆகிட்டாங்க. அண்ட் ஃபைனலா யோகி பாபு சாரையுமே பார்த்தேன். ஈவெண்ட் எல்லாருமே செம்ம ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு செலிப்ரேஷன்ல ஒரு சில காம்படிஷன்ஸ்மே நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் பொங்கல் செய்யணும். அண்ட் இந்த காம்படிஷன் நாட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்லி ஃபார் ஸ்டாஃப். அண்ட் இதுல எல்லாருமே செம்ம ஜாலியா பொங்கல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உரி அடித்தல், கரும்பு அடித்தல், ரங்கோலின்னு சொல்லி ஒரு சில காம்படிஷன்ஸ் எல்லாம் நடந்துச்சு. கேம்ஸ்ல பலூன் த்ரோயிங், பலூன் ஷூட்டிங், ரிங் த்ரோயிங், அப்புறம் ராட்னம், அப்புறம் ஃபைனலா ஒன்று போனே மாட்டு வண்டி, மாட்டு சவாரி போறோம். ஸ்டால்ஸ் எக்கச்சக்கமா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். பட் ரீல்ஸ் டைம் பத்தாது. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் பிரைஸ் கொடுத்தாங்க. அண்ட் டிஜே இன்னும் நிறைய இருக்கு. நானும் எவ்வளவுதான் சுத்தி வீடியோ எடுக்கிறது. போன் ஸ்டோரேஜ் காலி. பொங்கல் இல்ல இது இருக்குடா பொங்கல் பஞ்சிராது. எனக்கு தெரிஞ்சு இங்க படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் செம்ம ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிக்கடி செலிப்ரேஷன்ஸ் நடக்குமா. ஓவராலா எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான கோவில் திருவிழால இருந்து ஒரு ஃபீல் கிடைச்சது. இப்படிதான் இந்த ஒரு ஈவெண்ட் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். போய் ரங்கோலியா நம்ம வாடா போய் கோலம் போடலாம்.